ஹாய் गाइस, நான் தான் உங்க ராஃப்ட். இந்த வீடியோவில் நம்ம வந்து பப்ஜி தாங்க விளையாட போகிறோம். பப்ஜியில் வந்து டேங்கர் மேட்ச் தாங்க நம்ம இந்த டைம் ப்ளே பண்ண போகிறோம். மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க guys. ரொம்ப நேரமாக லோட் ஆகிட்டு இருக்கு. நான் நார்மலாகவே ஒரு பப்ஜி பிளேயர் கைஸ். என்ன கைஸ் இவ்வளோ நேரமாக லோட் ஆகுது? யாரோ நெட்டு திருடுறாங்க கைஸ், ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணி. இதான் நம்மளோட நியூ ஸ்கின்னு. இது வந்து ஒரிஜினல்லாம் கிடையாது, சும்மா வந்து இந்தமாரி ட்ரெஸ்ஸை தான் கைஸ் போட்டுருக்கோம். கையை பாருங்கள், பார்த்தாலே தெரியுது வந்து ஒரு காற்று அடித்த பேகு. நம்ம டீம்மேட் ஒரு 3 பேர் வந்திருக்கானுங்க. எல்லாம் நூபு மாரி தான் இருக்கானுங்க. நம்ம தான் இருக்கிறதுலே பிளேயரு. நம்ம தான் இந்த டைம் ஜெயிக்க போகிறோம் கைஸ். நம்ம தான். யார் கைஸ் இவன்? ஒரு ட்ரெஸ்ஸும் போடாமல் வந்திருக்கான். இந்த பொண்ணு என்ன ஜோக்கர் மாரி ட்ரெஸ் போட்டிருக்கு. இந்த பொண்ணு தான் ஓரளவு நல்லா ட்ரெஸ் போட்டிருக்கு. நம்ம தான் கைஸ் எல்லாத்தோட ரொம்ப ப்ரோ பிளேயரு. நம்ம தான் ஃபஸ்ட்டு கீழே இருப்போம். அங்கே வருது, அங்கே இறங்கலானா? நம்ம கரெக்டாக இந்த இடத்துல இறங்குங்க. இது வந்து போட் லார்ஜு. போட் யார்டில் தாங்க இறங்குறோம். நிறைய நீங்கள் இறங்குவானுங்கன்னு நினைக்கிறேன். இங்கே எதோ டேங்க்கு, ஹெலிகாப்டரு, ஜெட்டெலாம் எதுவும் இருக்காது. நம்ம இங்கே இறங்கினா நிறையா லூட் அடிக்கலாம். ரிவே பண்ணுறதுக்கு இங்கே தான் நம்ம வரணும். அந்த இடத்துல தான் ரிவே பாயிண்ட் இருக்கும். இந்த இடத்துல ரிவே பாயிண்ட்டு. அதுக்கு வரவனுங்களையும் நம்மளால் ஈஸியாகவே அடிக்க முடியும். ஃபஸ்ட்டு இப்போ இங்கே எவனும் எனிமி இறங்கலை, அப்புறம் வருவானுங்க. அங்கே எனிமி இறக்கி விட்டு இங்கே தான் லூட்டி அடிக்கிறதுக்கு எல்லாரும் வந்து வருவானுங்க. இறங்கினோடனே நம்மளுக்கு ஒரு செமையான ஒரு கன்று கிடச்சிருச்சு, டார்கெட் லான்ச்சர். ஆனால் இது வெறும் வெஹிக்கிள்ஸோட. எனிமி கிட்ட வந்து அடிக்கிறதுக்கு நம்மளுக்கு எதுவுமே இன்னும் கிடைக்கலையே. இப்போ இங்கே இல்லை, எனக்கு என்னமோ எவனும் இருக்கா மாரியே இருக்குது என்னை சுற்றி. என்ன கைஸ் ஒரு கண்ணை காணா? ஐயோ ஃப்ளாரு போடுங்க கைஸ். நம்மளுக்கு வெறியான லக்கு இருக்குது இன்னைக்கு. இப்போ நம்மளை தேடி எனிமி குவிய போகிறானுங்க. இந்த ஒரு ஃப்ளாருக்காக எத்தனை எனிமி இங்கே வரானுங்க மட்டும் பாருங்க. அந்த லூட்டுக்காகவே வருவானுங்க ஒரு ஃப்ளார் அடித்தா. அதுவும் இல்லாமல் டேங்கர் மேட்ச்சில் வந்து ஃப்ளார் நிறைய இடத்துல கிடைக்கும். பெரிய பெரிய இடத்துல எல்லாத்துலேயுமே ஒரு ஃப்ளார் இருக்கும். அதுவும் இல்லாமல் இந்த ஒரு மேட்ச்சில் மட்டும் டேங்கர் ஃப்ளாருன்னு ஒன்று இருக்கும். நம்ம அந்த ஃப்ளார் அடித்தா நம்மளுக்கு ஒரு டேங்கர் வேறு வரும். அது நம்மள எடுக்க விட மாட்டானுங்க. அந்த டேங்கர் வானத்துலேருந்து வரும்போதே சுட்டு பறிச்சு விட்ருவானுங்க. இந்த ஃப்ளார் வேணால் ஒர்த்து, ஆனால் எனிமிக்கிட்ட இருந்து நம்ம கொஞ்சம் தப்பிச்சு ஆடணும். நம்மகிட்ட இன்னும் ஒரு நல்ல கண்ணே கிடைக்கல. இது நான் கையில் வச்சுருக்கிறது ஒரு வேஸ்ட் கன்று. சுட்டு காட்டுறவங்க 3 புல்லட்டாக தான் சுடணும் வேறு இந்த கண்ணை. எங்கேயுமே வேறு கன்னே இல்லை. யாவனுமே அடங்கல, ஆனால் கன்னை மட்டும் காணோம். நம்மளோட ஏர் ட்ராப் இன்னும் வரல, ரொம்ப நேரம் ஆகுது. ஒரு கன்று இப்போ கூட தர மாட்டானுங்க. ஏகேஎம்லாம் இருக்குது. சரி இப்போதைக்கு வேறு எதுவும் இல்லை. நம்ம ஏகேஎம் எடுத்துகிட்டு பச்சை புல்லட்டு ஃபுல்லாக கீழே போட்டுருவோம். இது வந்து வெஹிக்கிள் ரிப்பேர் கிட்டு. இப்போ நான் எதுக்கு போகிறேன்னா, இங்கே வந்து ஒரு 100 புல்லட் கன்னு பார்த்தேன் கைஸ். இப்போ வந்து நம்மகிட்ட 30 புல்லட் தான் இருக்குது. இதை எடுத்துகிட்டு திருப்பி இது சேஞ்ச் பண்ணால் நம்மகிட்ட 260 புல்லட் வந்துடும். இது ஒரு ட்ரிக்கு.
ஆனால் ப்ரௌன் புல்லட் மட்டும்தான் கிடைக்கும், வேறு எந்த புல்லட்டும் கிடைக்காது. நம்மளுக்கு இறங்குது. தண்ணியில் இறங்காமல் இருந்தால் சரி, மண்டை மேலே இறங்கிட்டு போகுது, செத்துருவோம். எவனும் இன்னும் வரல. கரெக்டாக தண்ணியில் தான் இறங்குதா? நம்மளுக்கு நம்ம எது நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிதோ அதான் நடக்குது. நல்லவேளை இங்கேயே விழுந்துருக்கு. சரியான கன்று கிடச்சிருக்கு. என்ன பண்ணலாம்? அதை எடுத்துப்போம். இதை எடுத்துக்கிட்டு நம்மக்கிட்ட இருக்க ப்ரௌன் புல்லட் எல்லாத்தையும் இங்கே த்ரோ பண்ணுறோம். இப்போ நம்மகிட்ட வெறித்தனமான 2 கன்று இருக்குது. இது இருந்தாலே போதும் நம்ம இந்த கேமை ஜெயிக்க. இப்போ இந்த ஃப்ளார் எடுக்கிறதுக்கு எவனாவது வருவான். நம்ம இந்த இடத்துல இருக்கக்கூடாது. நம்ம ஓடிடணும். நம்ம வந்து ஒத்தால் தான் இருக்கோம். நம்ம டீம்மேட் எல்லாம் இறந்துட்டானுங்க, ஒத்தவன் தான் இருக்கான். அவனும் எங்கேயோ இருக்கான். அவன் நான் போய் என் டீம்மேட்டை ரிவே பண்ண பார்க்குறேன். இல்லைன்னா அவன் ரிவே பண்ணுறானான்னு தெரில. அங்கேயே அவனை ஃப்ளார் அடிக்கிறான் பாருங்க. சொன்னால நான் பெரிய பெரிய இடத்துல எல்லாத்துலேயும் ஃப்ளார் கிடைக்கும்ன்ட்டு. ஏய் உள்ள இருந்த காலை எடுத்துட்டு போடா. மறந்தே போயிட்டுண்டாடே. வரும்போது ஞாபகம் இருந்துச்சு. என் டீம்மேட்டை ரிவே பண்ணோன்னே இதாகிடுச்சு. நம்ம டீம்மேட்டு கூட ஃபஸ்ட்டு இருக்கக்கூடாது கைஸ். டீம்மேட்டு கூட இருந்தாலும் நம்மளை முடிச்சு விட்டு போயிடுவானுங்க. அவனுங்க மண் இட்டு போவானுங்க. இட்டு போயிட்டு நம்மளை விட்டு அவனுங்க கிளம்பிடுவானுங்க. அவனுங்க எங்கே போகிறானுங்கன்னே தெரியாது. அதுக்கப்புறம் அவனுக்கு துரத்திட்டு ஓடுறதுக்குள்ளே எனிமி நம்மளை போட்டு தள்ளுவானுங்க. அதனால் டீம்மேட்டு கூட இருக்கவே கூடாது ஃபஸ்ட்டு. நம்ம ஃப்ரெண்ட்ஸுனா கூட கூட இருந்துடலாம். நார்மல் எனிமி கூடயே இருக்கக்கூடாது. ரொம்ப ரொம்ப புல்லட்டே இல்லை கைஸ். இந்த பர்பிள் புல்லட்டு அது வெறும் லூட்டில் தான் கிடைக்கும். 200 புல்லட்டு தான். அதை வச்சு சர்வே பண்ணும். இப்போ நம்ம இப்போ ரொசாக்கில் இருக்கோம். இங்கே ரொசாக்லேயும் எனிமி இல்லை. ஸ்கூல் ஆண்டவனா போகலாம். ஆனால் அந்த கேட்டை பார்த்தாலே இப்போ ஒரு பயம் வரும். எல்லாருக்கும் ஸ்கூல் திறந்துருக்கோம். ஃபர்ஸ்ட் நாள் எப்படி போச்சுன்ட்டு சொல்லுங்கள். இது மேலே ஏறி நின்று எவனாவது வருவான். நம்மளுக்குன்னு எவனாவது தேடி வராமலா இருப்பான். இந்த இடத்துல இறங்கும். இது ஒரு நல்ல இடம். அங்கே எவனோ எனிமி இருக்கான். விடுவோமா லான்ச்சரை? ஒரு லான்ச்சர் விடுவோம். அடி 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 போடுங்க. ஏம் என்றைக்குமே தப்பாது கைஸ். சரியான ப்ரோ கைஸ். நான் இப்போலேருந்தே தெரியும் நான் எவ்வளோ பெரிய ப்ரோ பிளேயருன்ட்டு. அவனை ரிவே பண்ண கன்ஃபார்ம் அவனை டீம்மேட் மேலே தாங்க வருவான். விட்டுறவே கூடாது. இதோ ஒரு கார் போகுது பேர். அவனை லான்ச் விட்டு காலி பண்ணும். ஓ ஐயோ யார் காய்ச்சிப்பேன். நல்ல வேலை அடிக்கல. மொக்கையான கண்ணு வச்சுருக்கான். இந்நேரம் நல்ல கண்ணு வச்சுருந்தா நம்மளை இந்நேரம் பஸ்ப பண்ணியிருப்பான். அங்கே பார்க்குறதுக்குள்ளேயே அவனை இங்கே வந்துட்டான். 4ஆம் நம்பரையும் முடிச்சு விட்டானுங்க. அவங்க எதோ ஹெலிகாப்டர் இறங்குது. இதில் இது ராக்கெட் எப்படி சுடு சுடு சுடு. இந்த ராக்கெட் அந்த ஃப்ளைட்டை ஒன்று விடாமல் இருக்க மாட்டேன் கைஸ். அதையும் அழிக்கிறோம். நம்ம எல்லாத்தையும் அழிக்கிறோம். கீழே குதிக்கிறான் அவன். அட்டாக் பண்ணுங்க. ஓ அவன் தப்பிக்கிறான். கரெக்டாக நம்ம இந்த இடத்துல சுட்டான் சாவான் அப்படின்னு என் கணிப்பு இருக்கு. ஐயோ சே ஒரு மீட்ரு மிஸ் ஆயிடுச்சு.
ஆமாம் நம்ம முன்னாடி ஒருத்தவன் சுட்டுமே அங்கே அவனை என்ன காப்பாற்றிட்டு போயிட்டானுங்களா? அடங்க நான் உசுரை கொடுத்து சுடுவேன், ஒரு செகண்டில் காப்பாற்றிட்டு போகிறானுங்க அவனுக்கு டீம்மேட்டு. திருப்பி சுடுறா, இவனை உண்டு இல்லாமல் ஆக மாட்டேன் நான். வெறியேற்றி பார்க்கறதுக்குனே இருக்கானுங்க அவனுங்க. சாமி ஏறி போய் அடிச்சிருவோமா? இவன் இருக்கட்டும், இன்னொருத்தவங்கிறது தானே. இதை கொஞ்சம் பெருசாகிப்போம், டப்புனு கண்ணை மாற்றி சுடுறதுக்கு. அப்போ தான் நம்மளால் கொஞ்சம் உயிர் வாழ முடியும். நம்மளுக்கு எவனோ டார்கெட் வைக்கிறான், அதுவும் இறங்கிடும். அதனால் மிஸ் ஆகிடுச்சு. அங்கே ஸ்கூல்லேருந்து நம்மளை தான் அடிக்கிறானுங்கன்னு தெரிஞ்சு ரொம்ப ஸ்பீடாக நம்ம விளையாடணும். இப்போ நம்மளுக்கு தான் டார்கெட் வரும். எனக்கு நெட்டு வேறு கிடைக்கல. ஐயோ ஐயோ, நெட்டு கிடைக்கல. இந்நேரம் நான் காலி, நெட்டே கிடைக்கல சுத்தமாக. இப்போ நான் என்ன பண்ணுவேன்? இப்போ அவங்க மெக்கா எடுத்துகிட்டு வரான். இப்போ அவன் என் கையில் தான் சாவ போகிறான். மெக்கா தம்பி, மெக்கா ஒருத்தவங்காலி. தம்பி நாங்களாம் அப்பயே அப்படிப்பா. வாங்க செல்லம் வாங்க. ஐயோ சுடுறா, நம்ம கதை முடிஞ்சிச்சு. சரியான அடி, கடைசியில் செத்துட்டோம். எனக்கு சுத்தமாக நெட்டு கிடைக்கல, சுத்தமாகவே எனக்கு நெட்டு கிடைக்கல. நெட்டு கிடச்சிருந்தா எப்போயோ அவனை அடிச்சிருக்கலாம். என்னை இப்போ ரிவே பண்ண முடியும். இப்போ 2ஆம் நம்பர் போனால் என்னை ரிவே பண்ணலாம். இவனே செத்துருவான் தெரிஞ்சு செத்துருவான். போய் ரிவே பண்ணுறாடி எப்படியாவது. ரிவே பண்ணாதாங்க என்னால் விளையாட முடியும். ரிவே பண்ணலன்னா வாய்ப்பே இல்லை. ஜெட் எடுத்துகிட்டு அவனை வந்துட்டான், இவன் காலி தான் தெரிஞ்சு. பார்ப்போம், இவன் ரிவே பண்ணால் ரிவே பண்ணுவான். இங்கேயே ஒருத்தவன் கிடக்குறான், என்ன போய் ரிவே பண்ணுவானா கேட்டு பாப்போமா? ப்ரோ ப்ளீஸ் ரிவே, go to ரிவே ப்ரோ. நம்பர் 2 go to ரிவே. யா எப்படியா அவன்கிட்ட கேட்டிருக்கோம் நம்பர் 2 கிட்ட. அவனும் ஓகேன்னு இருக்கான். பண்ணுறானான்னு பார்ப்போம். யார் கைஸ் அவன் வெறி கொண்டு டேங்கில் வந்து அவனை ஏற்றிட்டு போகிறான். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்ப்போம். ரிவே பண்ணுற நேரம் இருக்கான் அவன். வேறு டேங்கரை வச்சுட்டு இருக்கான், ராக்கெட் லான்ச்சர் வச்சு சும்மா இருக்கான். நம்மளை கரெக்டாக இந்த இடத்துல ஸ்கூல் ஆண்டை வச்சு புகைச்சிட்டானுங்க. நம்மளை இந்த இடத்துல வச்சு புகைச்சிட்டானுங்க. இங்கேருந்து ஒருத்தவன் அடித்தான், இங்கேருந்து மெக்கா வந்தான். ஃபுல்லாக நம்மளை க்ளோஸ் பண்ணிட்டானுங்க. ஃபுல் லூட் அடிக்காதீங்கடா டே, எனக்கு கொஞ்சம் லூட்டு வைங்கடா. எனக்கு ஒரு லூட்டை வைக்காமல் எல்லாத்தையும் முழுமையாக எடுத்துகிட்டு போகிறானுங்க. இதுதான் இறங்கி வருவானே கொஞ்சம் லூட்டு வைக்கிறது. சரி போய் ரிவே பண்ணுவோம். நானுங்க கேட்போம். காடி தின்றான் போக மாட்டான். ஸ்னைப்பர் எடுத்துகிட்டு போகிறான். என்ன மாரியான அறிவாளின்னு நீங்களே பாருங்கள். கையில் ராக்கெட் லான்ச்சரு, இந்தாண்ட சைடு ஸ்னைப்பரு. எனிமி அவன் எப்படி அடிப்பான்? நம்ம சும்மா இறங்கி ஆடின்னு கிடப்போம். ஸ்ப்ரே பண்ணி விடுவோமே இந்த இடத்துல. நம்மளோட ஒரு ராக்கெட்டு ஸ்ப்ரே பண்ணி விடுவோம். ராக்கெட்டு ஸ்ப்ரே பண்ணி சும்மா வெறி ஏற்றின்னு கிடப்போம். சும்மா ஸ்பான் பண்ணி நம்ம ஜாலியாக விளையாடலாம். நம்ம தான் இப்போ எனிமியை போய் நம்மளால் காட்ட முடியும். எனிமிகிட்ட அவன்கிட்ட போய், அதுதான் அதில் இருக்கும் ஒரே ஒரு நல்ல பாயிண்ட். இப்போ அந்த மாற்று பின்னாடியாவது எனிமி இருந்தால் நம்மள எனிமிக்கு தெரியாது. நம்ம போய் கிட்ட நின்ட்டோன்னா ஆட்டோமேட்டிக்காக அவனுக்கு சுற்றி ஈஸியாக காப்பாற்றுவானுங்க. நம்ம நம்பர் 2 கிட்ட போவோம்.
போக மாட்டேங்கிறானே. ரைட்டா கிட்ட இருந்தால் தான் போவான். அதுவும் போவான். இவன் என்ன ஷேக்கு என் பேர் வச்சுன்னு சுற்றுறான். வந்துட்டோம். என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். இவன் மூஞ்சில் ஸ்ப்ரே அடிக்க முடியுமா? சீக்கிரம் போய் ரிவே பண்ணுறான்ட்டு தரையில் வந்து தொங்கி போன சிக்கன். வாட் போவானா மாட்டானா? அவன் தெரிஞ்சும் போக மாட்டான். நம்ம லைஃப் இங்கே முடிஞ்சிச்சு. என்ன பண்ணுறது? நம்ம கடைசி வரைக்கும் ரிவே பண்ண மாட்டானுங்க. 4ஆம் நம்பர் ஏதோ போகிறாங்களான்னு பார்ப்போம். வந்து ஸ்பெக்டேட்டு ஃப்ளைட் விட்றான் தலைவன். 2ஆம் நம்பர் ஃப்ளைட் விட்டு அடிக்க போகிறான்னு நினைக்கிறேன். டேங்கரை ஓ ஜெட்டு வேறு இருக்காங்க. ஓஹோ இவன்ட்டு ஏதோ வெஹிக்கிள் வருது. அந்த வெஹிக்கிள் விழுகலாடி. 4ஆம் நம்பர் என்ன கைஸ் இவ்வளோ இதாக போகிறான்? 4ஆம் நம்பர் ரிவே பண்ணுவானா? இது 4ஆம் நம்பர் ரிவே பண்ணுவான்னு நினைக்கிறேன். சைலண்டாக போய் ரிவே பண்ணலாம். இருக்கிறவனையும் போட்டான். இப்போ இவன் 4ஆம் நம்பர் கையில் தாங்க இருக்கேன் ரிவே பண்ணுறது. இல்லை இறங்கி லூட் அடிக்கிறான். இப்போ எவனா அடிக்க போகிறான். இப்போ மண்டையில் சொன்னேனே, அப்பயே சொன்னேன். இப்போ இவன் ரிவேன்னு கற்றுவான். இந்த பாட்டு வந்து அடிக்காமல் இப்படியே ஸ்கோப் வச்சு பார்த்துட்டு தான் கிடப்பான். எப்போ போய் ரிவே பண்ணுறது எதுவும் புரியலையே. போவானா மாட்டானா? என்ன செக் பண்ணுறான்னு தெரில. இப்போ இவன் எதோ செக் பண்ணின்னு கிடக்குறான். போய் ரிவே பண்ணுடா. ப்ரோ ப்ளீஸ் ரிவே ப்ரோ. நம்பர் 2 ரிவே கோ டு ரிவே. Hello, I love you. Hello, I love you. Hello, number 2, go to Rive fast. Rive is going, bro. Rive is finishing you. Fastly go. नहीं हो सकेगा भाई, तुम कॉल नहीं होगा। रिकॉल मत कर उसको, रिकॉल मत कर। 2 नंबर मारा जाएगा। 2 नंबर मारा जाएगा। रिकॉल मत कर। मारा गया मत कर। माँ चुप तेरे सामने। நம்மளுக்கு வந்தவனுக்கு சரியான நோபு கைஸ். முன்னாடியே அவன் ரிவே பண்ண போயிருக்கலாம். இன்னும் ரிவே பண்ணல கைஸ். அவன் அப்பையிலேருந்து அங்கேயே கிடக்குறான். அவன் ரிவே பண்ண சொன்னான். ஜெயிக்க வேண்டிய மேட்ச்சு அவனால் இப்போ தோத்துட்டோம். சரி அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. பாய் கைஸ்.